தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான சில விஷயங்கள்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்றளவும் எவ்வளவோ ஆலயங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அது அன்னதானம்னு சொல்லக்கூடாது, அன்ன அமுது வழங்கப்படுகிறதுன்னு சொல்லணும். அன்னதானம்ன்றது கிடையாது, அன்ன அமுது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான், அந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லணும். இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. தானம் கொடுக்க நீயார், அன்ன அமுது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியான சொல். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த அன்னதானம், கோவில் அன்னதானம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எத்தனை ஆலயங்கள்ல இன்னைக்கும் பசியை போக்கி அந்த இடத்துல அந்த இறைவன் அருளால் எத்தனையோ நல்லுள்ளங்கள் அரிசி, பருப்பு, காய்கறி, எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து ஒருத்தருடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்போ அந்த அன்னதானம் அப்படிங்கிறது, அன்ன அமுது வழங்கப்படுகிறது, மகேஸ்வர பூஜை, அன்னதானம் இன்றும் வெளிநாடுகள் எல்லாம் நடக்கும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகேஸ்வர பூஜை அன்னதானம் சொல்லி வெளிநாட்டுல எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல சாதம் வடிச்சு அப்படியே குமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த தட்டுல இருந்து கொஞ்சம் மகேஸ்வர பூஜை பண்ணி சாதத்தெல்லாம் எடுத்து வச்சு அவங்க கழுத்துல ஒரு மாலையை போட்டு உங்க கையில ஒரு வேல் வச்சு அங்க ஒரு பூஜை எல்லாம் பண்ணி பரிவட்டம் கட்டி மாலை போட்டி அந்த சாதத்தை எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி மகேஸ்வர பூஜை அன்னதானம் எல்லாம் வழங்கப்படுகிறது. அதாவது இப்ப இந்த அன்னதானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம், அன்ன அமுது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பிடுற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சது. இன்னைக்கு கார்ல போறவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ பெரிய ஒரு விஷயத்துல நீ இருந்தாலும் சரி, சரிசமமாக மற்றவர்களுக்கு சரிசமமாக நீ எப்ப உட்கார்ந்து நீ சாப்பிடுறியோ அப்பயே உன்னுடைய கர்மா பலன் குறைஞ்சிரும். ஐயா, நான் சாப்பிட்டுருக்கேன்ப்பா. நான் இந்த பக்தி ஒளி சேனல்ல நான் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடியவர்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு இடத்துல எங்க நான் சாப்பிட்டேங்கிறதையும் நான் சொல்றேன். நான் 2 இடத்துல, 2 இல்ல 3 இடத்துல சாப்பிட்டிருக்கேன். இந்த 3 இடமும் மிக முக்கியமான இடம். ஏன்னா அது என்னன்னு தெரியாது. நான் போன இடத்துல, அதாவது கோவிந்தவாடி அகரம் என்று சொல்லக்கூடிய குரு கோவில். அப்ப நான் சாப்பிடும்போது எனக்கு பக்கத்துல ஒரு முதியவர், ரொம்ப உடம்பு முடியாதவர் அவருக்கு. இந்த பக்கம் ஒரு வயதான பெண்மணி, நான் நடுவில் உட்காந்து சாப்பிடுறேன். இவங்க 2 பேரையுமே நீங்க ஆசுவாசமா ஒரு மாதிரி நீங்க பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அது அன்னதானத்துக்கு சிறப்பு கிடையாது. அவங்க 2 பேரையும் மனுஷாலா மதிச்சு நீ சாப்பிடுற பத்தியா, அதுதான் உன்னுடைய கர்ம வினை குறையக்கூடிய. அதுவோ என்னமோ, நான் இன்னைக்கு நான் 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவன் என்ன வச்சிருக்கான்னு இதுவெல்லாமோ ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு இப்ப எனக்கு அது தெரிய வருது. 2வது பாத்தீங்கன்னா, வேலூர் கிட்ட ஏதோ ஒரு சிவாலயத்துல மேல ஒரு 1000 அடி பெரிய ஒரு சிவன், இங்க ஒருத்தர் பார்க்க போயிருந்தோம். அந்த இடத்துல நீ அன்னதானம், அந்த இடத்துல சாப்பிட போற இடத்துல உனக்கு அந்த இடத்துல அன்னதானம், சுவாமி கோவில்ல அந்த பிரகாரத்துல நீ கீழே உட்கார்ந்து சாப்பிடறதுக்கான அந்த உணவை நீ வேஸ்ட் பண்ணாம அந்த உணவை நீ சாப்பிட்டு நீ வர வேண்டும். அங்க போயிட்டு இந்த பொரியல் சரியில்லை, இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிடுற, கோவில் சாப்பாடு, கோவில்ல என்ன சுவாமிக்கு என்ன அங்க அன்னதானம், சுவாமிக்கு என்ன அமுது வழங்கப்படுகிறதோ அதை நீ வேஸ்ட் பண்ணாம நீ சாப்பிட்டு எடுத்து உன்னுடைய இலையை எடுத்து நீ எங்க போடணுமோ இது பண்ணி அந்த மாதிரி அழகா நீ பண்ணிட்டு வரணும். அது 3வது மாங்காடு. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். மாங்காடு இன்னைக்கும் அந்த ஆலயங்கள்லாம் இன்னைக்கும் அமுது வழங்கப்படுகிறது. இன்னைக்கும் அதை எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த சாப்பாடு, இந்த அன்னதானங்கள், இந்த வழங்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் சிறப்பு. சில பேர்ல கோவிலுக்கு போனாங்கன்னு வச்சாங்களேன், பொறுமை இருக்காது. கூட்டம் நிறைய இருக்கு, ஒன்றும் சரியா வராது, நம்ம வெளில போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். உனக்கு குடுப்பனை இருந்தாதான்ப்பா நீ சாப்பிடுவ, உனக்கு குடுப்பனை இருந்தாதான் நீ சாப்பிடுவ, குடுப்பனை இருந்தாதான் கோயிலுக்கு போக முடியும், குடுப்பனை இருந்தாதான் நீ அங்க போய் நீ சாப்பாடு சாப்பிடுவ, குடுப்பனை இருந்தாதான் உனக்கு எல்லாமே நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ கூட்டத்தை பார்த்துட்டு என்னால கால் வலிக்கெல்லாம் நிக்க முடியாது, போங்க என்னால நிக்க முடியாது, நீ வாட்டுக்கு வந்துருவ. அந்த மாதிரி அன்னதானம் அப்படின்னு சொல்லும் போது, அன்ன உணவை நிராகரித்தால் அதாவது அன்னம் அப்படிங்கிறது ஒரு பரபிரம்மம், உணவே கடவுள். கோயிலில் படைக்கப்படும் அன்னம் சாதாரண உணவல்ல, அது பிரசாதம், இறைவனின் அருளே உணவாக வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல சாதம் வடிச்சு சாமிக்கு, ஆனால் நாம் அதை நிராகரித்தால் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உண்மை கடவுள், அது உண்பது கடவுள், சுவாமிக்கு அந்த அளவுக்கு செய்யக்கூடியது ஒரு விஷயம். கோயில்ல அன்னதானம் என்றால், அன்னதானம் போடுறோம் இல்லையா, ஒரு வேளை சோறு கொடுத்தவன் ஒரு உயிரை காத்தவன் என்று பெயர். அதுதான் அதுல நிதர்சனமான உண்மை. ஒரு உயிரை காப்பாத்திட்டான் அப்படின்னு அர்த்தம்.
எத்தனையோ பேர் பசியோட உட்காந்து சாப்பிடுறாங்களா, அந்த ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கிறதா இல்லையா, அதுதான் முக்கியம். கோவிலில் படைக்கப்படும் உணவு இறைவனின் பிரசாதம், அது ஆன்மாவை சுத்தம் செய்யும். ஒரு நாளில் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுப்பது ஒரு யாகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவான். 1000 பேருக்கு நீ அன்னதானம் பண்றியா, நீ ஏதோ ஒரு பெரிய யாகத்துக்கு செஞ்ச பலன் உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவான். பசியுடன் வருபவர் கடவுளின் தூதன், அவனை திருப்தி செய்தால் உனக்கு முக்தி நிச்சயம். ஒருத்தன் யார்கிட்டயாவது உங்ககிட்ட பசின்னு வந்து நிக்கிறானா, அவனுக்கு உன்னால முடிஞ்ச நீ சாப்பாடு வாங்கி கொடுக்குற, உனக்கு முக்தி நிச்சயம். நீ போற இடத்துக்கு உனக்கு புண்ணியம் கிடைக்க போகுது, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஆன்மா போய் சேர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்ப கல்லுலையும் முள்ளுலையும் மேட்டுலையும் போய் இப்போ மாறி இந்த ஆன்மா அந்த யமலோகம் போய் அடையணும் இல்லையா, 1 வருஷம் ஆகுறது இல்லையா. அதனாலதான் திருப்பதி, திருவண்ணாமலை கோயில்கள் ஒரு நாளை 1,00,000 பேர் சாப்பிடுகிறார்கள். அந்த ஊர்கள் இன்றும் தழைக்கின்றன, இன்றும் தழைக்கின்றன. இன்னைக்கு திருவண்ணாமலை, திருச்சி, திருப்பதி எல்லாம் இன்னைக்கு 1,00,000 பேர் சாப்பிடுறாங்க. அதனால அந்த ஊர் எப்படி இருக்கு, செழிப்பா இருக்கு, அருமையா இருக்காங்க. அருமை வார்த்தை இல்ல சொல்றதுக்கு, உண்டா இல்லையா உங்களுக்கே தெரியும். அன்னதாதா சுகீபவா, உணவு கொடுப்பவன் சுகமாக வாழ்வான் என வேதம் சொல்கிறது. யாரு சொல்றா, வேதம் சொல்லுகிறது. அன்னதாதா சுகீபவா. மனுஸ்மிருதி என்ன தெரியுமா சொல்றது, பசியுடன் வந்தவனை திருப்பி அனுப்பினால் அந்த வீட்டில் வளம் குறையும். உன் வீட்டுல அதாவது இன்னைக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்தி ஒளி சேனல் பாக்குறவங்க, உங்க வீட்டுல மத்தியான சாப்பாடு 3 பேருக்குன்னா 3 பேருக்கு மட்டும் செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு இருக்கிறதுனால தப்பு கிடையாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க, சாப்பிட்டு போட்டோம். சில பேர் வீட்டுல காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொன்ன, இப்போ வீட்டுல ஒரு 3 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, காஃபி கொண்டு வாமான்னு அந்த வந்திருக்கிறவங்க ஒருத்தருக்கு தான் கொண்டு வருவாங்க. ஏதா பக்கத்துல கொண்டு வர, அவருக்கு ஒரு 1/2 டம்ளர் கொடுப்போன்னு, நீங்க தானே 1 தானே கொண்டு வர சொல்றீங்க, அதனால தாங்க 1 கொண்டு வந்தேன்னு சொன்னா, அது கிடையாது. ஒருத்தர் கூட சாப்பிடுற மாதிரி ஒரு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த விஷயத்துல நம்ம நிறைய சொல்றோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மனுஸ்மிருதி சொல்றது. திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா, வரியாரை வாழ்விப்பவனே வாழ்வான், கொடுப்பான் உண்மையில் வாழ்கிறான் அப்படின்னு திருக்குறள்ல சொல்றது. இதை விட இன்னும் என்ன வேணும்? அன்னதானத்தை நீ ஒரு கோவில்ல போய் நிராகரிக்கிற, இறைவன் கொடுத்ததை நிராகரித்தவன் இறைவனையே நிராகரித்ததுக்கு சமம், தெரியுமா? ஒரு கோவிலுக்கு போய் நீ அன்னதானம் சாப்பிடல அப்படின்னு சொன்னா, நீ போய் என்ன, நீ இப்படி 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 குற்ற, நீ அங்க போய் உனக்கு நீ முழுமையா நீ அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு சண்டை போட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு அடிச்சுட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு நிம்மதி இல்லாம வர்றது, இதெல்லாம் தவறு. கோயிலுக்கு போனா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இறைவனை நல்லா தரிசனம் பண்ணி மன நிம்மதியோட வரணும், அதுதான் நிம்மதி. அதாவது கர்மாவுடைய எதிர்மறை தாக்கங்கள் எப்படி தெரியுமா, அன்ன கர்மான்னு சொல்லுவா. கோயில் உணவை மறுத்தார், அடுத்த பிறவில் உணவின்றி நீ அலைவாய். நல்ல ஞாபகம், உணவின்றி நீ அலைவாய். பசி கர்மா உன்னை உருவாகும். அகங்கார கர்மான்னு சொல்லுவார், நான் இவர்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டேன். ஆனவே உனக்கு அந்த ஆணவமே உனக்கு பெரிய, இவன் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. பிரசாத அவமரியாதை, இறைவனின் பிரசாதத்தை நிராகரிப்பது நீ இறைவனையே நீ அவமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதிர்ஷ்டம் உன்னை விட்டு விலகி போய்விடும். நீ 10 தடவை சீட் எடுத்த கூட உனக்கு விழாது, ஞாபகம் வச்சுக்கோ. செல்வ நஷ்டம் ஏற்படும். பணக்காரர்கள் நிராகரித்தால் திடீர் பண இழப்பு, வியாபாரத்தில் தோல்வி என சாஸ்திரம் சொல்லுகிறது. பெரிய பணக்காரனா இருப்பான், அவனுக்கு சாஸ்திரம், அவனுக்கு சொல்லக்கூடிய சாஸ்திரம் இதை தான் சொல்றது. அவன் நிராகரிச்சான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அவனுக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபாய் நஷ்டமாயி, நான் 10-15 எல்லாம் நான் சும்மா சொல்றேன், 10 கோடி 20 கோடி நஷ்டமாயிடும். என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் பண்ண விடாது. சந்தான தோஷம், பிள்ளைகள் பசியோடு இருக்கும் காலம் குறையும், குடும்பத்தில் வளம் குறையும். நீ அந்த குழந்தைகளோட நீ போற சாப்பாடு. ஆரோக்கிய கர்மான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கோயில் உணவை வெறுத்தால் செரிமான நோய்கள் உனக்கு வரும். கோயில் உணவை நீ நிராகரிச்சன்னு செரிமான நோய்கள் உனக்கு வரும். ஒவ்வாமை வாழ்நாள் முழுக்க உனக்கு வந்துட்டே இருக்கும், நீ கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்ப. அதாவது மோட்ச தடைன்னு சொல்லுவாங்க. உணவை நிராகரிக்கும் அகம்பாவம் முக்தி வழியை அடைக்கும். உன்னுடைய பிறவி நீண்டுண்டே போகும். நாய் பண்ணி இருக்கிறதெல்லாம் உனக்கு நீண்டுண்டே போகும். அதெல்லாம் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. நீ ஏற்றுக்கொண்டால், இதுவே நீ அந்த கோயில போய் ஏற்றுக்கொண்டா, கொடுப்பவன் கோடீஸ்வரன், வாங்குபவன் கோடான கோடி பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. கொடுப்பவன் கோடீஸ்வரன், வாங்குபவன் யார்? கோடானி கோடி பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு பிரசாத கோயில் உணவு மன அமைதி இருக்கும். ஒரு எல்லாரிடமும் உணவு உண்பது, ஆணவம் கரைகிறது, அன்பு வளர்கிறது. இங்கு மிகப்பெரிய பரிகாரம். அன்பு வளர்றதா? ஐயோ இவங்க கூட எல்லாம் உனக்கு அந்த அன்பு வளர்றதா? அதெல்லாம் நமக்கு செல்வம் பெருகும். பிரசாத உணவை வேண்டாம் என்று சொல்லு, அவனுக்கு லட்சுமி நிலைத்திருப்பாள். அவளுக்கு குடும்ப ஒற்றுமை, நிறைய நல்ல விஷயம். நோய் விலகும். கோவில் சமைக்கும் உணவு சாத்வீகம், உடல் மனம் சுத்தமாகும். பித்ரு ஆசை கிடைக்கும். முக்கியமா நம் கோயில்களில் உண்ணும் முன்னோர்கள் ஆத்மாக்களும் தர்ப்பணம் பெறுவார். அது அந்த கோயில எத்தனை பேர் வந்திருப்பாங்க சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் மோட்சத்துக்கு வழின்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு எல்லா எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகும்.
கர்வம் கரைதல். இறைவன் நேரில் வருவான். திருஞான சம்பந்தர் சொன்னார், பசியுடன் வருவனில் சிவன் வருகிறான். அதாவது திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். அதிர்ஷ்ட வாயில். ஒரு கோயிலில் சாப்பிட்டால் அந்த நாள் முழுக்க உனக்கு நல்ல செய்தி வரும். ஒரு கோயில்ல போய் நீ உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா அந்த நாள்ல உனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி, நன்றி உணர்வு. கோயில் உணவை ஏற்பது இறைவனுக்கு நீ நன்றி சொல்வதற்கு சமம். அந்த உணவை, முருகா அம்மா நீ என்ன நினைச்சு சாப்பிடுறியோ அது உனக்கு தரக்கூடியது. புண்ணிய கர்மான்னு சொல்லலாம். அன்னதானம் ஏற்ற ஒவ்வொரு முறையும் கர்ம கணக்கில் ஒரு புண்ணியம் சேர்க்கப்படுகிறது. ஒரு புண்ணியம் எப்படி ஆறுது? சேர்க்கப்படுகிறது. பணக்கார கோவிலில் ஏழையும், கோவிலுக்கு நீ உள்ள போனன்னா ஏழையும் அரசனும் இறைவனுக்கு ஒன்றே. இறைவனுக்கு ஒண்ணுதான். நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, இறைவனுக்கு அது ஒண்ணுதான். இவன் ஏழைன்னு இறைவன் பார்க்க மாட்டான், இவன் பணக்காரன்னு இறைவன் பார்க்க மாட்டான். ரெண்டுமே இறைவனுக்கு ஒண்ணுதான். பணக்காரன் சாப்பிட்டால் கர்வம் கரைகிறது, சம்பத்து பாதுகாக்கப்படுகிறது, ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கிறது, வியாபாரத்துல வளம் கிடைக்கிறது. நல்ல இதா இருந்தா. பணக்காரன் நிராகரிச்சா என்ன இருக்கு? அவனுடைய கர்வமே அவனுக்கு வீழ்ச்சிக்கு காரணமா நடக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்களோடு நாம் எல்லா மனிதர்களோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும். என்னால் வேறு இடத்தில் சாப்பிட முடியும் என்ற ஆணவம் ஏழைக்கு, இந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டேன் பண்ண மாட்டேன் நீ போனேன்னா அது உன்னுடைய கர்மா பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கோவில் சாப்பாட்டை மறக்காதே, அது இறைவனின் கொடை. அதை ஏற்பதே உன் நன்றியின் உச்சம்னு கூட சொல்லலாம். உன்னுடைய நன்றியின் உச்சம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி பசியோடு வந்து அவனை திருப்பி அனுப்பினால் புண்ணியம் போகும், பாவம் வரும். அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே அப்படின்னு சொல்லுவார். சோறு போட்டவன் தெய்வம், சேற்றை வெறுத்தவன் பெயாவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் சாப்பிடும்போது சாப்பாட்டுல கோவத்தை காட்டாதுன்னு சொல்றது. தட்டை தூக்கி எறியறது, இந்த சாப்பாடு சரியில்லை தட்டை விசிறி எறியறது, காலால வேகமா தள்ளுறது, பெட்டு மேல உட்காந்துட்டு சாப்பிடுறது, பெட்டு மேல உட்காந்து படுத்துட்டே சாப்பிடுறது, இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நிறைய இடத்துல படுத்துட்டே சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. என்னமோ எழுந்திருந்து உட்கார முடியும் நோயற்றவன் மாதிரி படுத்துட்டே பெட்ல படுத்துட்டு சாப்பிடுறது, பெட்ல உட்காந்துட்டு காலை ஆட்டிகிட்டே சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டே சோஃபால காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு சாப்பிடுறது. இதெல்லாம் நீ உணவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? சொல்லுங்க. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச தெரியாமலும் நம்ம நிறைய தவறு செய்யறோம். அதாவது இந்த சோற்றை போட்டவன் தெய்வம்னா சோற்றை வெறுத்தவன் இந்த மாதிரிலாம் பண்ணு நீ பேயாதான் இருக்கணும் கடைசி வரைக்கும், மனுஷனா இருக்க மாட்டேன். கடல் போல் கொடு, உனக்கு எல்லாமே நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லு. கோயில் கதவை திறந்தார் கர்மா கதவு மூடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்னம் கொடுப்பவன் 1000 ஆண்டு வாழ்வான், அன்னம் வாங்குபவன் 1000 பிறவி சுகமாய் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் நீ எப்போதுமே நல்ல ஒரு சில விஷயம்லாம் நல்லா பண்ணணும், நிறைய அறுமுகமா இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு சிவபுராணத்துல கூட என்ன சொல்றதுன்னு, என்னை தேடுகிறாயா, பசியோடு இருக்கும் மனிதனில் என்னை தேடு, சிவபுராணம் சொல்றது. சிவபுராணத்துல பசியோடு இருக்கேன் சிவனடியார்கள்லாம் நீ கொண்டு கொடு, சாப்பாடு கொண்டு கொடு, சிவனடியார்களுக்கெல்லாம் செய். மனுஸ்மிருதி சொல்ற உணவு கொடுப்பது 100 யாகங்களுக்கு விட சமமானதுன்னு கொடுக்க கொடுக்க குறையாது, கடல் வற்றுவதில்லை. வள்ளலார் ராமலிங்க சுவாமி சொன்ன விஷயம் அது. நீ கொடுக்க, அதாவது நீ எவ்வளவு நீ கொடுக்குறியோ அவ்வளவு கூட உனக்கு நல்லது. கொடுத்தால் நல்லது, கொடுக்கலன்னா உனக்கு நல்லது. கொடுத்தால் உன்னுடைய கர்ம விதி மாறாது. இன்றோடு ஒரு முடிவு எடு. நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம அன்னதானம் சாப்பிடணும், கொடுக்கணும். இது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரணும். வந்தது அப்படின்னு சொன்னா சிறப்பு. கோவிலுடைய பிரசாதம் அன்னமுது வழங்கப்படுகிறதுன்னு சொல்ற அந்த இடத்துல ஒருவேளை நீ தயவு செய்து நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், 4 பேர் அதை சாப்பிடுற சாப்பாடு, அதை நீ வாங்கி இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு வாங்கி அதை குப்பையில போட்டு அதை வேஸ்ட் பண்ணி அதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? 4 பேர் வயத்துக்கு போறத தடுக்க கூடாது. 4 பேர் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் கேட்கறாங்க, அன்னதானம் எங்க போடுறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஒருத்தர் சொல்றாரு தோ அங்க போடுறாங்கன்னு கை காட்டுறாரு. அது 100 தடவை புண்ணியம் அப்படின்னு சொல்ல. கை காட்டுறது 100 தடவை புண்ணியம்னு, அப்ப போட்டவனுக்கு எவ்வளவு புண்ணியம், சாப்பிட்றவனுக்கு எவ்வளவு புண்ணியம்னு பாருங்க. அதனாலதான் எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் கொடுங்க, அன்னதானம் சாப்பாடு சாப்பிடுங்க, எல்லோரோடும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. அந்த இடத்துல ஏழை பணக்காரன் எல்லாம் பார்க்காத, இறைவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி நீ உட்கார்ந்து சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை மாறும், உன்னுடைய எல்லா விஷயமும் மாறும். நன்றி, வணக்கம்.